கூட்டமும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஆனந்தகுமார் அவர்களை நான் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு நினைவுக்கு வருகிறது, கடந்த 2000 அந்த காலகட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளராக இருந்த அன்பு தம்பி நினைவில் வாழும் கீழே செந்தில்குமார் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அன்றைக்கு பிரம்மாண்டமாக நடத்துவார், மிகச்சிறப்பாக நடத்துவார். அவருடைய வழியை பின்பற்றி தந்தையாரிடம் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை பின்பற்றி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களது வழிகாட்டுதலோடு இன்றைக்கு மிக சிறப்பான வகையிலே பொதுக்குழு கூட்டமாக அல்ல, ஏதோ மாவட்ட என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த வகையில் பார்த்தால் அவர்கள் முதலிலே அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். எதிர்காலத்திலே அவருடைய ஆதங்கத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த கூட்டத்திலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களை அனைவரும் வழிமொழிந்திருக்கிறீர்கள். எங்களுடைய ஒன்றிய கழகத்திலும் சில தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அதே போன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை நானும் ஒரு ஒன்றிய கழக செயலாளர் வகையிலே வழிமொழிகிறேன். இன்னும் இங்கே ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார், நம்முடைய எங்கும் நிறைவேற்றப்படாத ஒரு முக்கியமான தீர்மானத்தை இங்கே நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் முன்மொழிந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய கருத்து, இன்றைக்கு இருக்கிற நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்கிற நம்முடைய பிரதமர் வேணா கங்கனா ரனாவத்தை கூட்டு கூட பாரத ரத்னா கொடுப்பார். இது போன்ற உழைத்த மாபெரும் தலைவர்களுக்கெல்லாம் அவர்கள் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு பாரத ரத்னா பட்டமே என்னவென்றால் ஏதோ அரசியல் லாபத்திற்காக, அரசியல் நோக்கத்திற்காக, அவருடைய லாபத்திற்காக கொடுக்கக்கூடிய பட்டமாகத்தான் இருக்கிறது. அது மிகச்சிறந்த தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் மாறிவிட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். இன்னும் சொல்ல போனால் பாரத ரத்னா கொடுத்துதான் தலைவருக்கு சிறப்பு வருகின்ற அவசியம் இல்லை. 1000 பாரத ரத்னாக்களுக்கு இணையான ஆற்றலை பெற்றவர்களுடைய கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற அந்த அடிப்படையிலே தான் இந்த கழகத்தை நிறுவினார். கழகத்திற்கு மிகச்சிறந்த அடித்தளத்தை அமைத்தார்கள். அதற்கு பிறகு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்த கட்டுமானத்தை உருவாக்கினார்கள். மிக பெரும் மாளிகையாக இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் வெறும் அரசியல் கட்சிகள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக பெரும் சமுதாய இயக்கம். இது வெறும் அரசியல் கட்சி அல்ல. வெறும் அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு தேர்தலோடு, ஒரு தோல்வியோடு, 2 தோல்வியோடு ஒழிந்து போயிருக்கும். ஆனால் பல தோல்விகளை, வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம், மோசமான தோல்விகளையும் கண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு பிரம்மாண்டமாக எழுந்திருக்கிற மாபெரும் இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இது வெறும் அரசியல் இயக்கம் அல்ல என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் 234 என்பதை லட்சியமாக இருக்கலாம். ஆனால் 200 என்பதை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இலக்கை சொல்லியிருக்கிறார்கள். அந்த இலக்கை நோக்கி நம்முடைய கழகம் பாடுபடும். அதற்காக உங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கழக செயலாளர்களோடு உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்முடைய எதிர்கால திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையில் இங்கு தெற்கு ஒன்றியம் மிக சிறப்பாக எதிர்காலத்திலே பாடுபடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் இந்த பொது உறுப்பினர் கூட்டம் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றியத்திலே இந்த ஒன்றியமாக இருந்தாலும், இந்த தொகுதியாக இருந்தாலும் இது நிறைவான கூட்டமாக இன்றைக்கு நடைபெறுகிறது. ஏன்னா நம்ம இந்த கூட்டத்தோடு நம்ம தொகுதியில நிறைவேறுகிறது. அந்த வகையில் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு இருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட தேதியை விட லேட்டா நடத்தினால லேட்டஸ்டா இந்த கூட்டத்தை நம்முடைய ஆனந்தகுமார்கள் நடத்தி இருக்கிறார். அதற்காக மீண்டும் ஒருவரை அவரையும் பாராட்டி, மாவட்ட கழக செயலாளர் எதிர்காலத்திலே என்னவெல்லாம் கட்டளையிடுகிறாரோ, என்ன வழிகாட்டுகிறாரோ அதன்படி செயல்பட அனைவரும் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து வருகிற மிக சுருக்கமாக பேச வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மாவட்ட அணிகளின் சார்பாக
நம்முடைய